பக்கத்துல போய் பாருங்க, தாராசுரத்துல கண்ணப்ப நாயனாருடைய ஒரு சிலை இருக்கு. கண்ணப்ப நாயனாருடைய சிலையில என்ன இருக்கு தெரியுங்களா? செருப்பு இருக்கு. செருப்பு என்னமோ இப்ப வந்ததுன்னு நினைச்சிட்டு இருக்கிறான், காலில் போட்டுக்கிறது அப்படின்னு. ஆனா கண்ணப்ப நாயனார் சிலை பண்ணிருக்கான் பாத்தீங்களா, அந்த சிலையில காலில் போட்டிருக்கிற செருப்புல இப்ப இருக்கிற லேட்டஸ்ட் செருப்புல எல்லாம் இல்லாத டிசைன் அந்த சிற்பி செதுக்கி இருக்கான். இன்னும் பேட்டாக்காரன் அதை பார்க்கல, அவ்வளவு அழகா இருக்கு அந்த அந்த காலில் இருக்கிற செருப்பு. கொஞ்சம் ஹிஸ்டரி படிச்சவங்களுக்கு தெரியும். கல்கத்தாவை பார்த்துட்டு வாரன் ஹேஸ்டிங்ஸ் தன்னுடைய குயினுக்கு லெட்டர் எழுதுறான். என்ன எழுதுறான் தெரியுங்களா? இவர்கள் நாகரிகமற்ற மூடங்கள், இந்த நாட்டு மக்கள் நாகரிகமற்ற ஜென்மங்கள். காரணம், காலில் செருப்பணிகிற வழக்கம் கூட இவர்களுக்கு இல்லை. இந்த காட்டு மிராண்டிகளை நாம் கட்டி ஆளுவது என்பது சுலபம் இல்லை. கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்தில் கல்கத்தா தெருக்களை பார்த்துட்டு காலில் செருப்பணிகிற வழக்கம் இல்லை என்று வாரன் ஹேஸ்டிங்ஸ் சொல்லுகிறான். ஆனால் தாராசுரத்தில் இருக்கிற கண்ணப்பனுடைய சிலையில் காட்டில் வாழ்ந்த வேடுவன் காலில் அணிந்திருக்கிற செருப்பின் அற்புதமான சிலை வேலைப்பாடு கைக்கு கிடைத்திருக்கிறது. கண்ணப்ப நாயனார் வரலாறு படிச்சவங்க தெரியும், செருப்பு காலோட சிவலிங்கத்து மேல வச்சார்னு இருக்குது. அப்ப செருப்பு போட்டிருந்தாருல்ல. அப்ப செருப்பணிகிற நாகரிகம்ங்கிறது ஏதோ பிரிட்டிஷ்காரன் நம்ம இறக்குமதி பண்ணதல்ல. இந்த மண்ணில் ஏற்கனவே அந்த நாகரிகம் பூத்து வளர்ந்து இருந்தது என்பதற்கு எத்தனை பெரிய அடையாளம் இது.